வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் பூசை வக்கரதும் டைம் தன்னோ தந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நம. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பேச்ச ராகாவ கேதவ நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மங்குரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனைத்திற்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ வந்து யோகங்கள்ங்கிற வரிசையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதில் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற யோகம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர அதியோகம். சந்திர அதியோகம், அதியோகம் மெயினா அல்லது சந்திர அதியோகம். இந்த யோகத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். இது சந்திரனாலையும் சுபகிரகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு யோகம். சுபகிரகங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தா சந்திரன், சுக்கிரன், குரு, புதன் இவங்களால ஏற்படக்கூடிய யோகம், சுபகிரகத்தினால் ஏற்படக்கூடிய யோகம் தான் சந்திர அதியோகம் அப்படின்னு. சந்திரனுக்கு 6, 7, 8 சந்திரனுக்கு 6, 7, 8 குரு, புதன், சுக்கிரன் நிற்கிறது. குரு, புதன், சுக்கிரன் நிற்கிறது வந்து சந்திர அதியோகம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். இதில் சுக்லபட்ச சந்திரனா அல்லது கிருஷ்ணாபட்ச சந்திரனா, தேய்வரை சந்திரனா அல்லது வளர்வரை சந்திரனான்னு பார்க்கணும். ஓகேங்களா? வளர்வரை சந்திரனா இருந்து ஆட்சி பலம் பெற்று அதுக்கு நேர் 6, 7, 8 இந்த சுபகிரகங்கள் அமைஞ்சிருந்தால் பலன்கள் அற்புதமாக இருக்கும். பலன்கள் அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மெயினாக எல்லா நூல்களிலும் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த யோகம் இருந்தாலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். செல்வ செழிப்பு ஏற்படும், வீடு வாசல் சொத்து ஏற்படும், திடகாத்திரமான உடல்வாக ஏற்படும், ஆயுள் ஆரோக்கியம் பலப்படும், கல்வி ஞானம் ஏற்படும், தெளிந்த சிந்தனையோடு இருப்பாங்க. ஓகேங்களா? பலன்கள் இது மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் நூல்கள் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால், சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருந்தால் நம்ம வந்து நான் எப்பவுமே சொல்கிறது வந்து பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கணும். தேய்வரை சந்திரனாக இருந்து இந்த யோகங்கள் நடக்கும் காலம் அப்படின்ட்டா தேய்வரை சந்திரனாக இருந்தால் பத்ரகாளி யட்சினியோட வழிபாட்டை வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து இந்த திசாபுத்தியிலே வரலினாலும் கோச்சார சந்திரன் அந்த இடத்துல அந்த அந்த யோகங்கள் பெற்றது கிரகத்தை கிராஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த மாதம் அந்த அந்த இடத்துல நம்ம அந்த ராசியில் ஒரு நாளைக்கு 2.5 நாள் வந்து அந்த ராசியில் இருக்கும். அப்போ அந்த யோகம் பெற்ற டைமில் வந்து குரு இருக்கிற கட்டத்தை 2.5 நாள் இருப்பாங்க. அடுத்து புதன் இருக்கிற கட்டத்தில் 2.5 நாள் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிற வீட்டில் 2.5 நாள் இருக்குது. சந்திரன் வந்து 2 நாளைக்கு பக்கம் மாறும்போது நம்மளுக்கு அந்த பலன்கள் எப்பவுமே ஆயுள் பூரா நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதே மாதிரி அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரனோட பார்வை கிடைக்கும். சந்திரனோட பார்வை கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சந்திரனோட பார்வை எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பிறந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது 100% வந்து நற்பலன்கள் மிகுதியாகவே நடந்துகிட்டே இருக்கும். ஆயுள் பூரா நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த அமைப்பு. ஜென்ரலாக சொல்லுவாங்க, வீடு வாசல் சொத்து ஏற்பட்டு திடகாத்திரமான உங்களுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும், பட்டம் பதவி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ஆடம்பரமாக இருப்பாங்க, எதிரிகள் இல்லை, எதிரிகளே இவங்களுக்கு இல்லை, தீர்க்காயுள் அமைப்பு அப்படிங்கிறத இதனோட பலன். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது நடக்கும். காரணம் என்னன்னா 3 கட்டத்துலேயுமே இந்த கிரகங்கள் அமர்ந்துருந்துட்டா பார்த்தோம்னா மாதத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கிட்ட அதனோட பார்வையிலேயே சந்திரன் பயன்படுவார். ஓகேங்களா? 2.5 ஒரு 5, 5, 2, 7, அப்புறம் பார்த்தோம்னா 15 நாள் கிட்ட 15, 20 நாள் கிட்ட பார்த்தோம்னா சந்திரன் வந்து இந்த கிரகங்கள் ஒட்டியே பயணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா? கோச்சாரப்படி அப்போ வந்து நற்பலன்கள் மிகுதியாகவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று எப்படின்னா, இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து 6, 7, 8ஆம் இடங்கள் இருந்தாலும் இந்த யோகம் செயல்படும். ஓகேங்களா? இது நம்மளுடைய நூல்களில் எழுதப்பட்டது. அந்த விதியை பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரல். ஓகேங்களா? பொதுவானது. ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்கும்போது இந்த சந்திர அதியோகம் இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் சந்திரனுக்கு 6, 8, 12 குரு மறைஞ்சா அது சகடயோகம்ங்கிற ஒரு அமைப்பிலும் வரும். அதையும் நம்ம பார்க்கணும். சந்திர அதியோகம் இருக்கு,
நம்ம வந்து வாழ்நாள் பூரா கஷ்டப்படாமே இருந்துருவோம், சூப்பராக இருப்போம், இந்த யோகம் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஜாதகத்தை ஒப்பிட்டு நூல்களில் இருக்கிற மாதிரியே நம்ம போய் நம்ம ஜாதகத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு யோகம்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிற யோகங்கள் வந்து அந்த திசாபுத்தி வரும் காலத்தில் நடக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது அதாவது கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், அடுத்தது பார்த்தோம்னா சசமகா யோகம், தர்மகர்மாதிபதி யோகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அது திசாபுத்தியில் நடக்கும்போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். இது வந்து கோச்சாரத்தில் இருக்கும்போதே இந்த பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா சந்திரன் ஸ்பீடாக போகிற கிரகம். ஓகேங்களா? அதனால் கோச்சாரத்தில் வரும் காலங்களெல்லாம் நம்மளுக்கு அந்த அந்த பலன்கள் இருக்கும். நல்ல அற்புதமாக முன்னேற்ற பாதைக்குள்ளே போகலாம். எந்த திசாபுத்தி நடந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஆனால் இதுலேயும் ஒரு மைனஸ் நம்மளுக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இந்த யோகத்தில். எப்படி அப்படின்னா சந்திரனுக்கு 6, 8, 12லையோ 6 குரு மறையக்கூடாது. அதே மாதிரி குருவுக்கு 6, 8, 12ல் சந்திரன் இருந்தாலும் அது பேர் சகட யோகம். போராடி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே வரும். ஓகேங்களா? போராடி தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்போ குரு வந்து பார்த்தோம்னா சந்திரனுக்கு 6, 8, 12ல் மறையக்கூடாது. மறைஞ்சால் சகட யோகம். அவங்க என்ன பண்ணுவாங்க, 1க்கு 2 தடவை போராடி தான் ஜெயிப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் இந்த யோகம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருப்போம், எப்பவுமே நம்ம வந்து சூப்பராக இருப்போம் அப்படிங்கிற தாட்லேயும் நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும். அந்த திசாபுத்திகள் வரும்போது, குரு திசை வரும்போது சந்திரனுக்கு 6, 8, 12ல் மறையும் போது கடன் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை. எல்லாமே யோகங்களா, எல்லாமே நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஜாதகம் கிடையாது. ஓகேங்களா? பிரச்சனைகள் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அது தீர்வு காண்கிறது தான் ஜாதகம். ஓகேங்களா? அதனால இந்த அதியோகம், சந்திர அதியோகம்ங்கிறது ஒரு உன்னதமான யோகம் தான். திசாபுத்திகள் வந்தாலும் வரலை என்றாலும் அந்த கோச்சாரப்படி சந்திரன் ஸ்பீடாக வர்றதுனால அந்த 3 கிரகங்கள் 6, 8, 12 இருக்கும்போது அந்த ஸ்தானங்களுக்கு வரும்போது அல்லது அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? இது அனுபவம் உண்மைதான். ஓகேங்களா? அதே டைம்ல சகடயோகங்கிற அமைப்புலையும் வந்து போராட்டங்கள் நிறைக்கும். போராடினா தானே நம்ம ஜெயிக்க முடியும். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. சோம்பேறியாக இருந்துட்டோம்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு வேலையை, ஒரு உத்தியோகத்துக்கோ அல்லது எதுக்காக இருந்தாலும் சரி, மனிதன் வந்து அதுக்குண்டான முயற்சிகள் செய்யும் போது தானே அது வெற்றி அடையும். அதனால தான் இந்த யோகம் இருப்பவர்கள் வந்து எதையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள், வல்லமைகள் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதனால இவர்களுக்கு வெற்றிகள் அதிகமாக குவியும். பெரிய பதவியில போய் நல்லா படிச்சு கஷ்டப்படணும் தான் பெரிய பதவிக்கு போக முடியும். சொகுசா இருக்கிறதுனால முடியாது. அப்ப இந்த போராட்டத்தை இந்த யோகம் கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து பெரிய பதவிக்குள்ள போறாங்க, செல்வத்தை நல்லா சேர்க்கிறாங்க, உயர்ந்த பதவியில் அடைகிறாங்க, மரியாதை கிடைக்குது. நேர்மையான வழியில் போயிருந்தனால மரியாதை கிடைக்குது, மதிப்பு கிடைக்குது. ஓகேங்களா? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையுது. ஓகே, கஷ்டங்கள் இருக்கிறதுனால தான் ஜெயிக்கிறாங்க. போராடுற குணம் அந்த அந்த யோகம் கொடுக்கறதுனால தான் அந்த யோகம் இவங்களுக்கு செயல்படுது, வெற்றி அடைகிறாங்க. எதிரியே இல்லைங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருது. அப்புறம் வந்து ஆயுள் தீர்க்காயில் ஏற்பட்டுருது. ஓகேங்களா? இதுதான் சந்திர அதியோகத்தினோட விளக்கம். ஓகேங்களா? அதனோட பலாபலன்கள், அந்த யோகத்தினோட தன்மை, பலாபலன்கள். இதுல ஏதாவது இந்த யோகம் பெற்ற கிரகங்கள் வந்து இந்த 4 சுபகிரகங்கள் ஆட்சி பலத்துல ஏதோ ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்து விட்டாங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? அற்புதமா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா, சோழி பிரச்சனை பார்க்கணும்னாலும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னாலும் என் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.